என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குஜராத்தின் சூரத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வளைகுடா போரால் உருவான எரிபொருள் நெருக்கடி உலகை பாதித்துள்ளதாக பேச்சு. டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஏராளமானோர் வரவேற்பு. வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சில மணி நேரத்தில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைவு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த அன்புமணி வலியுறுத்தல். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க இன்றியமையாதது என சுட்டிக்காட்டல். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. மாநில உரிமைகளுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று கூறுவது தவறு என சுட்டிக்காட்டல். முதலமைச்சர் விஜய்க்கு மக்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும் என்று ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை காப்பதில் தாவேக அரசு தாமதமாக செயல்படுவதாக விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். எரிபொருள் நெருக்கடி உலகை பாதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தின் ஆயுத தளவாட தொழிற்சாலையை பார்வையிட்டார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவுக்கு மக்களின் ஆசை எப்போதும் உள்ளதாக தெரிவித்தார். பொருள் உற்பத்தியில் தன்னிறைவு என்கின்ற கொள்கையை தமது அரசு பின்பற்றுவதாகவும் அதை பலரும் கிண்டல் செய்வதாகவும் கூறினார். தனது சேவைக்கு பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நாடு ஒருபோதும் வளர்ச்சியடைய முடியாது என்றும் குறிப்பிட்டார். உலகம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சவால்கள் நிறைந்த காலகட்டத்தை கடந்து வருவதாகவும் வளைகுடாவில் நிலவும் போர் சூழலால் உலகம் இப்போது எரிபொருள் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். புதிய இயக்கம் தொடங்கிய அண்ணாமலையை வரவேற்க சென்னை விமான நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டதால் நெருக்கடி ஏற்பட்டது. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகியுள்ளார். இதற்கான கடிதத்தை டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து அவர் வழங்கினார். இதையடுத்து டெல்லியிலிருந்து புறப்பட்ட அவர் சென்னைக்கு விமானத்தில் வந்து இறங்கினார். சென்னை விமான நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டு நின்று அண்ணாமலையை வரவேற்றனர். இதனால் விமான நிலையத்தில் நெருக்கடி ஏற்பட்டது. அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர் இயக்கத்தில் சில மணி நேரத்தில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர்களும் பிற இயக்கங்களில் இருந்தவர்களும் அங்கிருந்து விலகி அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைந்துள்ளனர். இதேபோல் பாஜகவில் இருந்த கரு நாகராஜனும் அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைந்துள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தினார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவு இருந்தும் தமிழகத்தில் இதுவரை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும் கர்நாடகா, பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் இதை நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார். இந்த கோரிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் விஜயும் சமூக நீதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்தார். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். கூட்டத்தின் இடையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை விலகியதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். மாநில உரிமைகளுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அண்ணாமலை கூறுவது தவறான குற்றச்சாட்டு என்றும்
நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய்க்கு எதுவும் தெரியாது, ஆனால் மக்களை ஏமாற்ற மட்டும் தெரியும் என்று முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதிலே ஒரு நாள் கூட தாமதித்தால் என்ன ஆகும் என்பதை தான் தற்போது நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்தார். அமைச்சர் ஸ்ரீநாத் பக்கத்து தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று தெரியாது என விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் விஜய்க்கு எதுவும் தெரியாது, ஆனால் மக்களை ஏமாற்ற மட்டும் தெரியும் என்று குற்றம் சாட்டினார். ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக செயல்படுவது வருத்தம் அளிக்கின்றது என்று திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது மதசார்பற்ற தன்மையினாலும் அப்பழுக்கற்ற தன்மையினாலும் இந்திய மக்கள் அனைவரின் மனதில் இடம் பெற்றுள்ளவர் காயிதே மில்லத் என்று புகழாரம் சூட்டினார். ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக செயல்படுவது வருத்தம் அளிக்கின்றது என்று விமர்சித்தார். முஸ்லீம் லீக் தான் தமிழக வெற்றி கழகத்தோடு இருக்கின்றது, இஸ்லாமியர்கள் திமுகவோடுதான் இருக்கிறார்கள் என்று கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லும் பொய்களை வரும் தேர்தல் நிரூபிக்கும் என்று தெரிவித்தார். வருங்கால அரசியலில் விஜயும் அண்ணாமலையும் முக்கிய சக்திகளாக இருப்பார்கள் என்று கோவை மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாலாஜி உத்தம ராமசாமி, அண்ணாமலை புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்த இயக்கம் அனைத்து அரசியல் இயக்கங்களையும் பின்னுக்கு தள்ளி முன்னணிக்கு வரும் என்றும், பாஜகவிலிருந்து மட்டுமல்லாமல் இதுவரை அரசியலுடன் தொடர்பில்லாத பொதுமக்களும் இயக்கத்தில் இணைந்து வருவதாகவும் அவர் கூறினார். அண்ணாமலை வி த லீடர் என்ற இயக்கத்தை தொடங்கியதை சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இளைஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடியுள்ளனர். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வி த லீடர் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இதற்கு தமிழகம் முழுவதும் இளைஞர்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், லோகநாதன், ஒன்றிய நிர்வாகிகள் பிரணேஷ், பரணிதரன், கலைச்செல்வன், மாநில நிர்வாகி தொட்டு ராசி, திருசங்கர், பால ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ணாமலை கட்சி தொடங்கும் நிலையில் அது பாஜகவின் பினாமி கட்சி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பிரவீன் சக்கரவர்த்தி பதிவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், திமுக கூட்டணியில்தான் தொடர்வதாகவும் தெரிவித்தார். பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு தொடர்ச்சியாக பாஜக ஆளாத மாநிலங்களை புறக்கணித்து வருகின்றது என்று குற்றம் சாட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கிதான் ஆட்சி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். அண்ணாமலை கட்சி தொடங்கும் நிலையில் அது பாஜகவின் பினாமி கட்சி என்று விமர்சித்தார். பாரத மிகுமின் நிறுவனத்தை தனியார் மயமாக்க மத்திய அரசு முயல்வதாகவும், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை பாரத மிகுமின் நிறுவன தொழிற்சாலை வளாகத்தில் தொழிலாளர்கள், தொழிற்சங்கத்தினர் ஆகியோருடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரு தொடக்கி வைத்த பாரத மிகுமின் நிறுவனத்தை தனியார் மயமாக்க மோடி அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். இந்த நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளாக அதிக லாபம் ஈட்டி வரும் நிலையில் லாபத்தை குறைத்து காட்டி அதை தனியாருக்கு விற்க மத்திய பாஜக அரசு முயல்வதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் மற்றும் கைக்குழந்தையின் 5 பவுன் நகைகளை பறித்து சென்ற கொள்ளையனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். களியக்காவிளை அருகே குன்னுவிளை மீனச்சல் பேபி குமார் என்பவரின் வீட்டில் நள்ளிரவு வீட்டின் பின்பக்க ஜன்னல் வழியாக
கதவை திறந்து படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த தாயிடம் 4.5 பவுன் சங்கிலி, 3 மாத கைக்குழந்தையின் அரை பவுன் கைச்சங்கிலி ஆகியவற்றை கொள்ளையன் பறித்து சென்றுள்ளான். தாலிச் சங்கிலியை பறிக்கும் போது அந்த பெண் அலறிக்கொண்டு கண் விழித்து தடுக்க முயன்றார். அவர் கூச்சலிட்டதால் கொள்ளையன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு சென்று தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் சாலவாக்கம் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் தலைமையில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் 10 ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களிடையே அவர் பேசிய போது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்றுள்ள சூழலில் தமிழகத்தில் நிதிநிலை சுமை மிகவும் மோசமாக இருப்பதால் பொதுமக்கள் பொறுமை காத்து அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். LNG மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் பெட்ரோலிய எரிபொருட்களுக்கான தேவையும் தட்டுப்பாடும் தொடர்ந்து நீடிக்கின்றது என்று சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் புதிய பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேலாண்மை இயக்குனர் சங்கர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்தார். இதன் பின்னர் அந்நிறுவனத்தில் சிறப்பான பணி செய்த ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினர். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, LNG மற்றும் மின்சாரம் மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் பெட்ரோலிய எரிபொருட்களுக்கு தொடர்ந்து தேவையும் தட்டுப்பாடும் இருந்து வருகின்றது என்று கூறினார். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்த நிலை நீடிக்கும் என்று தெரிவித்தார். விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் ஆவியாகாமல் தடுப்பதற்காக பல்வேறு பிரத்யேக தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கோவையில் நடைபெறும் இன்டெக் 2026 கண்காட்சியில் தனியார் நிறுவனம் அதிநவீன காற்றழுத்த கம்ப்ரசர் தேர்வுகளை காட்சிப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கொடிஷியாவில் உள்ள வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் 21வது இன்டெக் 2026 சர்வதேச இயந்திர கருவிகள் மற்றும் தொழில்துறை வர்த்தக கண்காட்சி நடைபெற்றது. இதில் காற்றழுத்த கம்ப்ரசர் உற்பத்தி துறையின் முன்னணி தனியார் நிறுவனம் தனது சமீபத்திய கம்ப்ரஸ்டு ஏர் தொழில்நுட்பங்கள் மற்றும் தீர்வுகளை காட்சிப்படுத்தியுள்ளது. இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயராம் வரதராஜ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு மொத்த இயக்க செலவுகளையும் குறைக்கும் தொழில்நுட்பங்களை இந்நிறுவனம் தொடர்ந்து உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். கீவளூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி இளவரசி தம்பதியரின் மகள் ஜெயஸ்ரீயின் மஞ்சள் நீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் கீவளூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி இளவரசி தம்பதியரின் மகள் ஜெயஸ்ரீயின் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அருள்ராஜ், மாவட்ட துணைத் தலைவர் நரசிம்மன், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், கீவளூர் காங்கிரஸ் பிரதிநிதி ஸ்ரீதர், காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் செல்வம் ஆகியோர் மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டு ஜெயஸ்ரீயை வாழ்த்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் லில்லி மேரி இல்ல திருமண விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் லில்லி மேரி இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மணமக்கள் ராஜன், எமிமால் ஆகியோரை வாழ்த்தினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கோமகன் தேவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் சிகோ தியாகராஜன், தமிழக வெற்றி கழக நிர்வாகி செங்காடு ஊராட்சி MKR என்டர்பிரைசஸ் ராஜசேகர், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி துணைத் தலைவர் தேவராஜ், இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல், மன்னூர் திமுக கிளை செயலாளர் அருள்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தென்காசியில் இருந்து ராஜபாளையம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வாசுதேவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு சொந்தமான பேருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு
புளியங்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. நாவர் சாலை பகுதியில் சென்றபோது இரு பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. மோதலின் தாக்கம் மிகவும் பலமாக இருந்ததால் 2 வாகனங்களின் முன்பகுதிகளும் கடுமையாக சேதமடைந்தன. இந்த விபத்தில் பள்ளி பேருந்தில் இருந்த மாணவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு புளியங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் நெடுந்தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. காவல்துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி சீரமைத்தனர். ஹுண்டாய் மோட்டார் இந்திய நிறுவனம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மின்வாகன மையமாக அறிவித்துள்ளது. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் தமிழக அரசுடன் கொண்டுள்ள நீண்டகால கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தமிழகத்தை முதன்மை மின்வாகன மையமாக மாற்றவும் உறுதியளித்துள்ளது. தமிழக இளைஞர்களின் உலகளாவிய வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் திட்டத்தை அடுத்த ஆண்டு டிசம்பரில் தொடங்குவதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தருண் கார்க் தங்கள் நிறுவனத்தின் முன்னெடுப்புகள் நிலையான போக்குவரத்து மற்றும் வாகனத்துறையின் மேன்மையில் தமிழகம் வகிக்கும் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஹுண்டாய் நிறுவனம் அறிவித்த 45,000 கோடி ரூபாய் முதலீட்டின் ஒரு பகுதியாக அடுத்த 6 ஆண்டுகளில் 26,000 கோடி ரூபாயை முதலீடு செய்வதாக தெரிவித்தார். திருவாரூருக்கு குடிநீர் கொண்டுவரும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் ஆற்றில் கலந்து வருகின்றது. திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து செல்லும் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலையோரத்தில் பதிக்கப்பட்டுள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஆற்றில் கலந்து வருகிறது. இதனால் தண்ணீர் இல்லாமல் வறண்டுள்ள ஓடம் போக்கியாறு தண்ணீரால் நிரம்பி காணப்படுகின்றது. இந்த வழியாகத்தான் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் சென்று வருகின்றனர். ஆனால் குழாய் உடைந்து தண்ணீர் பாய்ந்து செல்வதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மத்திய சிறையில் கைதிகள் தாக்குதல் நடத்தியதில் காவலர் காயமடைந்துள்ளார். கோவை மத்திய சிறையில் 2500 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். தண்டனை பெற்ற கைதிகள், விசாரணை கைதிகள் என்று தனித்தனி பிளாக்குகளில் அவர்கள் உள்ளனர். இந்நிலையில் 29வது பிளாக்கில் காவலர் வெள்ளைப்பாண்டியை, ஜெயமணி, ஆனந்த் உள்ளிட்ட கைதிகள் ஏசி உள்ளனர். இதுபற்றி அந்த காவலர் சிறை கண்காணிப்பாளர் தாமரைக்கணியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அவர் நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த 3 கைதிகளும் சேர்ந்து சிறை காவலர் வெள்ளைப்பாண்டியை சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவரை மற்ற காவலர்கள் மீட்டனர். காயமடைந்த சிறை காவலர் வெள்ளைப்பாண்டிக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் 3 கைதிகள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அவர்கள் மூவரையும் வேறு சிறைக்கு மாற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே குண்டாற்றின் கரையில் உள்ள விவசாய நிலத்தில் மணல் திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி புகார் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மீனாட்சிபுரத்தை சேர்ந்த காளிமுத்துக்கு இலுப்பையூரில் குண்டாற்றின் கரை ஓரமாக 5 ஏக்கர் நிலம் உள்ளது. பனைகள் வளர்ந்துள்ள இந்த நிலத்தில் இரவு நேரத்தில் கொள்ளையர்கள் ஜேசிபி மூலம் சுமார் 20 அடி ஆழத்துக்கு தோண்டி ஆற்று மணலை அள்ளி சென்றுள்ளனர். இதேபோல அருகில் உள்ள காடுகளிலும் ஆற்று மணல் திருடப்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி காளிமுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், திருச்சுழி காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சொத்து தகராறில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 கத்தி குத்து விழுந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டை சேர்ந்த அருணாச்சலம், ராஜேந்திரன் ஆகிய 2 பூர்வீக வீட்டை பாகப்பிரிவினை செய்யாமல் உள்ளனர். 2க்கும் சொந்தமான வீட்டில் ராஜேந்திரன் மகன் வெற்றிவேல் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் அருணாச்சலத்தின் மனைவி கமலா, மகன்கள் செந்தில்குமார், மூர்த்தி ஆகியோர் அவ்வழியாக சென்றபோது வெற்றிவேல் அவர்களை ஏசியதாக கூறப்படுகின்றது. இதை தட்டி கேட்ட செந்தில்குமார், மூர்த்தி ஆகிய 2வரையும் வெற்றிவேல் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் காயமடைந்த 2வரையும் செங்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர்.
திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டுக்கு வெளியே காய்கறி விற்கும் சாலையோர வணிகர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டுக்கு வெளிப்பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக காய்கறி விற்று வரும் சாலையோர வணிகர்களை மாநகராட்சி நிர்வாகம் திடீரென அப்புறப்படுத்தி வருகின்றது. இதை கண்டித்தும் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தியும் அவர்கள் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். அதில் மாநகராட்சி வரைந்த கோட்டின் உட்பகுதிக்குள் மீண்டும் வணிகம் செய்ய தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் கழுமரம் ஏறிய போது உச்சியிலிருந்து தவறி விழுந்த பூசாரி காயங்களுடன் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் அய்யலூர் அருகே கோம்பையில் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழுமரம் ஏறும் பாத்தியம் பெற்ற பூசாரிகள் மரம் ஏறத் தொடங்கினர். சின்ராசு என்ற பூஜாரி மரத்தின் உச்சிக்கு சென்ற நிலையில் அங்கிருந்து தவறி கீழே விழுந்தார். மரத்துக்கு கீழே நின்றவர்கள் அவரை தரையில் விழாமல் கைகோத்து தடுத்து பிடித்தனர். இதனால் சின்ராசு கைகள் மற்றும் இடுப்பு பகுதியில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அவரை தாங்கி பிடித்த 5 பேருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அழைத்து சென்றனர். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளம் அருகே பிரபல கார் விற்பனையகத்தில் ஊழியர் காரை வேகமாக பின்னோக்கி இயக்கியதால் நிறுவனத்தின் சுற்றுச்சுவரின் மீது மோதியது. கேரள மாநிலம் களமசேரி பகுதியில் பிரபல கார் விற்பனையகம் செயல்பட்டு வருகின்றது. இந்த கார் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த உயர் ரக காரை பின்னோக்கி இயக்கியுள்ளார். அப்போது அவர் வேகமாக காரை பின்னோக்கி இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்ததுடன் நிறுவனத்தின் சுற்றுச்சுவரை சேதப்படுத்தி முக்கிய சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. தொடர்ந்து விபத்து குறித்து களமசேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவட்டாறு அருகே சாட்சி சொன்ன பெயிண்டிங் கான்ட்ராக்டர் மீது தாக்குதல் நடத்தியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை சேர்ந்த சேம் கிறிஸ்டோபர் பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருந்து வருகிறார். இதே ஊரை சேர்ந்த அனீஷ்குமாருக்கும் சுந்தர் சிங் என்பவருக்கும் இடையே 4 ஆண்டுகளுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் அனீஷ்குமாருக்கு ஆதரவாக சேம் கிறிஸ்டோபர் சாட்சி கூறியிருந்தார். இதனால் சுந்தர் சிங்கிற்கும் சேம் கிறிஸ்டோபருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் ஆணையடியில் உள்ள ஒரு திருமண வீட்டிற்கு சேம் கிறிஸ்டோபர் இருசக்கர வாகனத்தில் சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த சுந்தர் சிங் சேம் கிறிஸ்டோபரை வழிமறித்து கீழே தள்ளி தகாத வார்த்தைகளால் திட்டி பேசியுள்ளார். இதன் பின்னர் கார் சாவியால் சேம் கிறிஸ்டோபரின் நெற்றியில் சரமாரியாக குத்தி உயிர் மாய்த்து விடுவதாக மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றார். இதில் காயமடைந்த சேம் கிறிஸ்டோபர் குலசேகரம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதல் தொடர்பாக திருவட்டார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி ரயில் நிலையம் அருகே ஆண் சடலம் கிடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தின் பகுதியில் இருக்கும் புதருக்கு இடையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணை நடத்தியதில் சடலமாக கிடந்தவர் முடுக்கு மீண்டான்பட்டியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரியவந்தது. ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற புறா பந்தயத்தில் 16 ஜோடி புறாக்கள் வானை நோக்கி பறந்ததை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். மன்னர்கள் காலத்தில் தூது அனுப்புவதற்கு புறாக்கள் பயன்படுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில்தான் தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்டு வந்தன. அதை நினைவூட்டும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட மாமன்னர் ரேசிங் புஜியான் அசோசியேஷன் சார்பில் புறா பந்தயம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை அடப்பன் வயலில் உள்ள சிங்கமுத்து ஐயனார் கோவில் திடலில் இன்று தொடங்கி 1 மாத காலத்துக்கு புறா பந்தயம் நடைபெறுகிறது. சாதா புறாவிடும் பிரிவில் 16 ஜோடி புறாக்கள் பங்கேற்றன. இலக்கை அடைந்த புறாக்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தில் தருமபுரம் ஆதீனம் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களுக்கு உதவியாக யானை தேரை தும்பிக்கையால் தள்ளி உதவியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன மடத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 2 தேர்களில் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர். ஆதீன மடத்தை சுற்றியுள்ள 4 வீதிகளில் தேர் வலம் வந்தது. இதில் தருமபுர ஆதீனம், மாசிலாமணி, தேசிக ஞான சம்பந்தர், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று வடம் பிடித்து தேர் இழுத்தனர். அப்போது பக்தர்களுக்கு உதவியாக திருவையாறு கோவில் யானை தேரை தும்பிக்கையால் தள்ளி உதவியது. தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தருமபுரம் ஆதீனம் நீர்மோர் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மலையோர பகுதிகளில் கனமழையும், கரையோர பகுதிகளில் மிதமான மழையும் பெய்துள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான காலநிலை நிலவி வருகின்றது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் பேச்சிப்பாறை அணை, பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெருஞ்சாணி அணை, புத்தனணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 48 அடி உயரமுள்ள பேச்சிப்பாறை அணையில் நீர்மட்டம் 28 அடியாக உள்ளது. 77 அடி உயரமுள்ள பெருஞ்சாணி அணையில் நீர்மட்டம் 43 அடியாக உள்ளது. பேச்சிப்பாறை அணைக்கு நொடிக்கு 2285 கன அடி நீரும், பெருஞ்சாணி அணைக்கு நொடிக்கு 2090 கன அடி நீரும் வந்து கொண்டிருக்கின்றது. மழையால் பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடியும், பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடியும் உயர்ந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தின் சூரத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வளைகுடா போரால் உருவான எரிபொருள் நெருக்கடி உலகை பாதித்துள்ளதாக பேச்சு. டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஏராளமானோர் வரவேற்பு. வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சில மணி நேரத்தில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைவு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த அன்புமணி வலியுறுத்தல். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க இன்றியமையாதது என சுட்டிக்காட்டல். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. மாநில உரிமைகளுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று கூறுவது தவறு என சுட்டிக்காட்டல். முதலமைச்சர் விஜய்க்கு மக்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும் என்று ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை காப்பதில் தாவேக அரசு தாமதமாக செயல்படுவதாக விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.